விசுவாசத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சகோதரி கேட்ட கேள்வி என்னென்னா, மத்தேயு 3:9 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லாதீங்க. ஆனால் தேவன் இந்த கல்லுகளினால அந்த ஆபிரகாமுக்கு தான் பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ முதல் விசுவாசம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதாவது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசித்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதான் முழுமையான விசுவாசம். அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பிள்ளைகள் ஆக்க போகிறாராம். அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதுதான் நீதியாக எண்ணப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது நீ போய் உன்னுடைய குமாரனை நீ பலி கொடுன்னு சொன்ன உடனே அவன் வந்து எதையுமே யோசிக்கலை, உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதுதான் முழுமையான விசுவாசம். ஸோ அதே போல் இப்போ விசுவாசம்னா என்ன? மாம்சத்தில் வந்து அந்த கிறிஸ்து சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பரிசுத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து அவருடைய பிள்ளையாக ஆக்குறாராம். ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த வசனத்தின்படி நம்ம